மயக்கம் தீர்க்கும் வழிக. நீங்க சும்மா நினைக்கிட்டு இருக்கும்போது உலகமே உங்க சுத்தி சுத்துற மாதிரி எப்பாவது உணர்ந்திருக்கீங்களா? திடீர்னு தலை சுத்துற மாதிரி, மயக்கம் வர்ற மாதிரி உணவு வரும். அது பயமா இருக்கலாம், ஆனா நீங்க மட்டும் தனியா இல்லை. ஏன் நடக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு புரிய வைக்க நான் இங்கே இருக்கேன். முதல்ல அடிப்படை விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். வெடிக்கோனா என்ன? வெடிக்கோங்கிறது சும்மா தலை சுத்துறது மட்டும் இல்ல. நீங்களும் இல்ல, உங்க சுத்தி இருக்கிற இருமோன் நகர மாதிரியோ இல்ல சுத்துற மாதிரியோ உண்மையான உணவு. சில சமயம் நீங்க கீழே போற மாதிரியோ தோணும். தரை உங்க கால் அடியில சாயற மாதிரியோ கூட தோணும். இப்போ வெடிக்கோ ஏன் வருது? இதுக்கு ரொம்ப பொதுவான காரணம் உங்க காதுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை தான். காதுல தொற்று. காதுக்குள்ள இருக்க சின்ன படிகங்க நகருது. பெனைன் paroxysmal positional vertigo, சுருக்கமா பிபிபிவி. மினியர்ஸ் நோய் மாதிரியான பிரச்சனைகள். சில சமயம் தலையில் அடிபட்டாலோ சில மருந்துகள் சாப்பிட்டாலோ சூட இந்த தலை சுத்தல் வரலாம். வேற காரணங்களும் இருக்கலாம். ஆகையா மருத்துவரிடம் சரி பார்க்கலாம். இதோ சில பொதுவான அறிகுறிகள். தலை சுத்துற மாதிரி உணர்வு, தடுமாற்றம், நேரா நடக்க முடியாம போறது, குமட்டல், வாந்தி, சூட வரலாம். சில பேர் காலை இறைச்சல் கேட்கிற மாதிரியோ தலைக்குள்ள அழுத்தம் இருக்கிற மாதிரியோ வருவாங்க. வெடிக்கோ வரும்போது என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் வெடிக்கோ பிரச்சனைகள் ஆபத்தானது இல்ல. இதுக்கு சிகிச்சை இருக்கு. லேசான பிரச்சனைகளுக்கு அமைதியா உட்கார்ந்தாலோ அல்லது படுத்தாலோ சரியாகும். உங்க வெடிக்கோ பிபிபிவினால வந்திருந்தா மருத்துவர் சில சிறப்பு தலை மற்றும் உடல் செயல்களை எப்ளி மெனுவர் மாதிரி செய்வாங்க. இது காதுல இருக்கிற அந்த படிங்களை சரி செய்ய உதவும். தொற்றுக்கு மருந்துகள் வீக்கத்தை குறைச்சு சீக்கிரம் நல்லா உதவும். வேறு காரணத்தினால வந்திருந்தா உங்க மருத்துவர் உங்களுக்கு சரியான சிகிச்சையை பரிந்துரைப்பாங்க. தடுப்பு முறைகள் பத்தி என்ன? உங்க காதுகளை ஆரோக்கியமா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. சைனஸ் தொற்றுகளை சீக்கிரம் சரி செய்யுங்க. தலை சுற்றலை தூண்டக்கூடிய திடீர் அசைவுகளை தவிர்க்குங்க. வெடிக்கோ வரலாறு இருந்தா கார் ஓட்டலை அல்லது உயரமான இடங்களுக்கு ஏறல தவிர்த்துடுங்க. உடம்புல நீச்சத்து ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிங்க. காது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தா உப்பு அளவை குறைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் செய்யும் மெல்லிய சமநிலை பயிற்சிகள் உதவும். திடீர்னு தலை சுத்தல் வந்தாலோ, இரட்டை பார்வை, பலவீனம், பேச முடியாம போறது மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே மருத்துவ உதவி நாடுங்க. சில சமயம் இது பக்கவாதம் மாதிரி இன்னும் பெரிய பிரச்சனையின் அறிகுறியா இருக்கலாம். வெடிக்கோ ஒரு சங்கடமான விஷயம், ஆனா சரியான தகவலோவும் ஆதரவோடவும் இதை நம்பிக்கையோட சமாளிக்கலாம். பயம் உங்க வாழ்க்கையே வாழ விடாம தடுடாதீங்க.